நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, திடீர்னு அழையா வந்து அழியா இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கான் பரசு? நிச்சயத்துல நாம பண்ண போற கழகத்துக்கு ஒரு சின்ன ஒத்திய பார்க்கத்தானே. புரியலையா பரசு? அந்த சரவண வயத்துல கொஞ்சம் புளிய கரைச்சிட்டு போடான்னு வந்தானே. நீ செஞ்ச எல்லாம் சரியாதான்பா இருக்கான். ஏன் பரசு வீட்டுல ஒரு பையன் இருக்க மாதிரி தெரியலையே? ஏல சரியா விசாரிச்சால? விசாரிச்சுடுங்க ஐயா. தமிழ் ஐயா உள்ளதான் இருக்காரு. தமிழ் ஐயாவா? நான் இங்க நிக்கிறேன்னு சொல்லி போய் வர சொல்லல அவரை. சரிங்க ஐயா, அவரே வந்துட்டாருங்கய்யா. அன்பரசு வாங்க வாங்க. வணக்கம் அன்பரசு. வணக்கம் தமிழ். என்ன வராதவங்க வீடு தேடி வந்து வாசல்ல நின்னுகிட்டு இருக்கீங்க? உள்ள வர வேண்டியதானே? அண்ணே வாங்கண்ணே. இப்பதான் வந்தோம் தமிழ். அதுக்குள்ள நீங்களே சரியா ஊர்ல இருந்து வரீங்க. நல்லதுண்ணே நல்லதுண்ணே. நியாயமா பார்த்தா நீங்க தான் இந்நேரம் எங்க வீடு தேடி வந்து உங்க பொண்ணு நிச்சயத்துக்கு அழைச்சிருக்கணும். ஆனா நாங்களே உங்க வீடு தேடி வந்து அழைப்பை ஏத்துக்கலான்னு வந்திருக்கோம். ஐயோ என்ன அன்பரசு இப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு சாயங்காலம் தான் நான் என் மனைவி மகனோட உங்க வீடு தேடி வந்து உங்களை அழைக்கலான் இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எனக்கு திடுதுப்புன்னு உங்களை பார்த்ததுல தலையும் புரியல வாழும் புரியல. என்னடா அன்பரசு தான் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாருன்னு கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாங்க உள்ள போலாம். அண்ணே வாங்கண்ணே. அது வரேன். வாங்க வாங்கண்ணே. உட்காருங்க. சௌந்தர்யா சௌந்தர்யா. என்னங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. யதார்த்தமா வாசல் வரைக்கும் போனேன். வாசல்ல நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்த உடனே வாங்க சம்பந்தின்னு கூட்டிட்டு வந்தேன். ஐஸ்வர்யா நல்லா இருக்காளா? நல்லா இருக்காமா. அடடா நான் கேட்கவே மறந்துட்டேன். அன்பரசு என் மருமக எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. நல்லது நல்லது. இப்ப எதுக்கு இந்த ஆள் இங்க வந்திருக்காருன்னு தெரியலையே. அப்புறம் தமிழ் நிச்சயார்த்த வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்பதான் ஒன்னா பாத்துக்கிட்டு இருக்கோம். நல்லது. எங்க மருமன் ஆளே காணோம்? வைத்தியா அவன் அம்பாசமுத்திரம் வரைக்கும் போயிருக்கான். அது சரி, நான் உங்க மருமான கேட்டேங்க. ஓ சக்தியவா? சௌந்தர்யா சக்தியை கொஞ்சம் வர சொல்லுமா. சரிங்க. சரவணா சரவணா. கல்யாணத்தை எப்போ வைக்கலாம்னு இருக்கீங்க தமிழ்? ஐப்பசி கார்த்திகைக்குள்ள ஒரு நல்ல நாளா பார்த்து வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சீக்கிரம் மீனாட்சி கல்யாணத்தை முடிங்க தமிழ். அப்பதானே நாங்க எங்க வீட்டு பொண்ணு கல்யாணத்தை ஆரம்பிக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. சார் பாப்பா சக்தி யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சௌந்தர்யா குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாமா. ஆமா தமிழ், நானும் கேட்கணும் நினைச்சிட்டு இருந்தேன். அது என்ன நீங்க மட்டும் தம்பியை சக்தி சக்தின்னு கூப்பிடுறீங்க? மற்றவங்க எல்லாம் சரவணன் கூப்பிடுறாங்க. அது அவர் பேர் சக்தி சரவணன். பொதுவா நமக்கு சரவணன்ற பேரே பிடிக்காது. அதனால நான் மட்டும் சக்தின்னு தான் கூப்பிடுவேன். அது சரி, சரவணன்ற பேரை கூட கூப்பிட பிடிக்காத உங்களுக்கு? ஆனா உங்க தங்கச்சி புருஷன் பேர் கூட சரவணன் தானே தமிழ்? அதனால தான் பிடிக்காதுன்னு சொல்றேன் பிரஸ். அப்ப தமிழ் இன்னும் அந்த பழைய பகையெல்லாம் மறக்கல போல. அதை எப்படி மறக்க முடியும் பிரஸ்? இன்னும் அந்த பகை என் நெஞ்சில தீயா எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நல்லா கேட்டுங்க தம்பி, உங்களுக்கு தான் சொல்றாரு. சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புரியலையா அண்ணா? தம்பிக்கு நாம என்ன சொல்றோம்னு புரியலையாமா? தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க மாமனாருக்கு பிடிக்காத சரவணன்ற பேரை நீங்க பேசாம மாத்தி வச்சீங்கன்னு சொல்ல வந்தேன்.
வாமா கொடு. என்னங்க? இந்தாங்க. ஏன் தம்பி, சக்தி சரவணங்கிற பேரை வித்தியாசமா இருக்கு. இதுல சரவணன்றது உங்க அப்பா பேரா? என்ன அன்பரசு, நல்ல காரியம் பேசிட்டு இருக்கும்போது அந்த பேரை போய் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு அந்த பேச்சை விடுவோமே. அதுவும் சரிதான். தமிழ் கரெக்டாக தானே சொல்ற. அப்படி அப்புறம் தம்பி, நிச்சயத்துக்கு அப்பா அம்மா எல்லாரும் எப்போ வராங்க? என்ன இந்த ஆளு வம்பாவே பேசிட்டு இருக்கான்? அது அது வந்து இங்க இட வசதி இல்லைன்னா அப்பா அம்மா எல்லாரையும் நம்ம வீட்டுல தங்க சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை தம்பி. என்னன்னா நான் சொல்றது? நீ சொன்னா சரிதான் அன்பரசு. அது வந்து நிச்சயத்துக்கு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வரல, அவங்க கல்யாணத்துக்கு தான் வர்றாங்க. இது என்ன எந்த ஊர்ல இல்லாத புது கூத்தா இருக்கு? எதனால வரலையா? அது வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை, வேற ஒண்ணும் இல்ல. 1000 தான் இருந்தாலும் பெத்தவங்க இல்லாத நிச்சயத்துக்கு நீங்க சம்மதிச்சிருக்க கூடாது தமிழ். நாளை கல்யாணத்துல குழப்பம்னு எதுவும் வந்தா பாதிக்கப்பட போறது நம்ம பிள்ளையோட வாழ்க்கை தானங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அன்பரசு. வரக்கூடாதுன்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். இருந்தாலும் உங்க சம்பந்தியா உங்களை எச்சரிக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அதான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சொட்ட நல்லா அடி வாங்க போறேன் என்கிட்ட. சரி தம்பிடு, நிச்சய பத்திரிகை கொடுங்க, நாங்க கிளம்புறோம். அது பத்திரிக்கைலாம் அடிக்கல அன்பரசு, எல்லாரையும் சும்மா தான் அழைச்சிருக்கோம். என்னது பத்திரிகை அடிக்கல? என்ன தமிழ் பேசுறீங்க நீங்க? மை செட்டு சீரியல் லைட்லாம் போட்டு விமர்சையா பண்ற நீங்க ஒரு பத்திரிகை அடிக்கிறது இல்லையா? பத்திரிகை அடிச்சுக்கிட்டு விசேஷத்துக்கு இப்பெல்லாம் எவனும் வரமாட்டேங்கிறான். பத்திரிகை இல்லாத விசேஷத்துக்கு யாருங்க ஞாபகம் வச்சு வர போறான்? இல்ல சிவா ஐயா. உங்க அண்ணன் பிரிண்டிங் பிரஸ் தானே வச்சிருக்காரு? ஆமாங்கய்யா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேரு, பொண்ணு வீட்டுக்காரங்க பேரு, இடம், தேதி, நேரம் எல்லாம் எழுதி தரேன். எல்லாத்தையும் அழகா சீக்கிரம் அடிச்சு கூட சொல்றேன். சரிங்கய்யா, பண்ணிடலாம். இல்ல அன்பரசு, எதுக்கு? அட பத்திரிகை இல்லாம என்னங்க ஃபங்க்ஷன் நடத்துறீங்க? நீங்க சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணா பேப்பர் வச்சிருக்கீங்க? பாக்கெட் டைரியா இருக்குது, அதுல குறிச்சுங்க. இந்தாங்க. இல்ல பேனா விடல. இந்தாங்கய்யா. தம்பி முதல்ல உங்க அப்பா அம்மா பேரை சொல்லுங்க தம்பி. அப்பா அம்மா பேரை சொல்லுங்க தம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்பி, வாழ்க்கையில எதுக்கு வேணாலும் முடிக்கலாம், ஆனா அப்பா அம்மா பேரை சொல்ல முடிக்கவே கூடாது தம்பி. சும்மா தயங்காம சொல்லுங்க. இல்லங்க, பத்திரிக்கையெல்லாம் எதுக்குங்க, வேண்டாங்க. ஏமா ஏன் வேணாம்னு சொல்றீங்க? ஆம், உண்மையை சொல்லணும்னா மாப்பிள்ளையோட அப்பா இன்னும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அதனால்தான் அவங்க நிச்சயத்துக்கு கூட வரல. இந்த நேரத்துல நாம அவங்க பேரை போட்டு பத்திரிக்கை அடிக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. அதனாலதான் வேண்டான்னு சொல்றோம்.
இப்ப பத்திரிக்கையெல்லாம் எதுவும் வேண்டாங்க. ஏமா, மாப்பிள்ளையோட அப்பா இன்னும் கல்யாணத்துக்கு சம்மதிக்காத பட்சத்துல பத்திரிக்கை அடிக்கிறத விட நிச்சயம் பண்றதுதானே பெரிய தப்பு. எந்த தைரியத்துல நீங்க இவ்வளவு தடபடல நிச்சயத்தை பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல அன்பரசு, வருத்தப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. இந்த காலத்துல எதங்க நம்ப முடியுது? எந்த புத்துக்குள்ள கரையா இருக்கு, எந்த புத்துக்குள்ள கருணாக இருக்குன்னு யாராலங்க சொல்ல முடியும்? சொல்லுங்க. சரி விடு அன்பரசு, நாமளும் அவங்கள மாதிரியே நல்லதே நடக்குன்னு நம்புவோம். நல்லதை நடத்ததானே நாம இருக்கோம். இருந்தாலும் எச்சரிக்கை வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அதனால எச்சரிச்சேன். சரி, அப்ப நான் வரட்டுமா தமிழே? வரமா. வாங்க வாங்க. வரேன் தமிழ். தம்பிக்கு ஃபேன்ல நிக்கும் போதே எம்புட்டு வேர்க்குது பாருங்க. தம்பி நல்லா தொடச்சிங்க. நிச்சயத்தை நீ சந்திப்போம். வரட்டுமா? வரேங்க. சௌதரியா, நான் அனுப்பிச்சிட்டேன். வரேங்க. மூஞ்சியும் முகரையும் பேச்சு மூச்சு எல்லாமே வில்லத்தனம். டேய் சரவணா, ஏன்டா இந்த ஆள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு போறான்? தெரியலையா அத்தை? பாஸ், நான் ரெடி. நாம இப்ப எங்க போறோம்? இந்த வைத்திய கடைசி எப்ப பார்த்தோம் உனக்கு ஞாபகம் இருக்கா bro? ஐயோ, எந்த எபிசோட்ல பார்த்தோம் ஞாபகம் வரலையே. என்னது? இல்ல, கடைசியா எப்ப பார்த்தோம் ஞாபகம் வரலன்னு சொன்னேன். என்னன்னு தெரியல, ஆள் ஒரு மாதிரியா டிட்டாச்டாவே இருக்கான். அப்படின்னா ஒரு மாதிரி விலகியே இருக்கிறது ப்ரோ. கரெக்ட் பாஸ். முன்ன மாதிரி அவரு நம்ம கூட சேர்றதே இல்ல பாஸ். எனக்கும் அதான் ப்ரோ யோசனையாவே இருக்கு. அந்த அன்பரசு வேற என்கிட்ட ஒரு மாதிரி பூடகமாவே பேசுறாரு. அந்த ஆள் ஏதாவது வைத்தியகிட்ட போட்டு கொடுத்துருப்பான்னு தோணுது. பாஸ், அவனுக்கு உங்களை பத்தி என்ன பாஸ் தெரியும் போட்டு கொடுக்கறதுக்கு? அவன் ஒரு வெத்து வேட்டு மாங்கா மடையன் பாஸ். அப்படிங்கிற? ஆமா பாஸ். இப்ப வைத்திய பாஸ தான் பார்க்க போறோமா? ஆமா ப்ரோ. 2 நாள் என் நிச்சயத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட வராம தோட்டத்திலே இருக்கிறான் ப்ரோ. அதான் போய் என்னன்னு கேட்கலான்னு இருக்கேன். ஓகே, வாங்க போலாம். வா. டேய், நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. என்னடா இது? நீ பண்றது உனக்கே கொஞ்சமாவது நல்லா இருக்கா? நான் அப்படி என்ன பண்ணேன்? உன்ன 2 நாள் நிச்சயத்தை வச்சுட்டு தோட்ட வேலை பாக்குற அந்த வேலை பாக்குற இங்கே வந்து உட்காந்துருக்க. எல்லாரும் நிச்சய வேலையை பார்த்தா அப்புறம் தோட்ட வேலை யார் தான் பாக்குறது? இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல சரவணா. தோட்ட வேலைக்கு ஆளே கிடைக்கிறது இல்ல. அதான் நம்ம வயலை நாமளே பாதுகாப்போன்னு நானே வேலையில இறங்கிட்டேன். அது புரியுது. அதுக்காக ராத்திரி கூட வீட்டுக்கு வராம இங்கேயே உட்காந்துருப்ப? ராத்திரி காவல் காக்கணும்ல, அது யார் பண்ணுவா? வைதி, இப்பெல்லாம் நீ ரொம்ப மாறிட்ட. என்ன சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே விஷயத்த சொல்றீங்க? எல்லாரும் சொல்றோம்னா அதுல உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம். டேய், நான் பிராங்கா கேக்குறேன், நீ ஏன் இப்படி இருக்க? உனக்கு என் மேல ஏதாவது கோவமா? சொல்லு மச்சி, என் மேல ஏதாவது கோவமா? அப்புறம் என்ன? எனக்கு உங்க யார் மேலேயும் கோவம் இல்லை சரவணா. என் கோவம் எல்லாம் என் குடும்ப எதிரியான என் மாமா சரவண மேலேயும் அவர் புள்ள மேலேயும் தான். பாஸ், உங்களே தான் சொல்றாரு. அந்த கனடாக்காரன் மேல தான் எனக்கு கோவமா ஒரு சரவணா. ஏண்டா? உனக்கு தெரியாது சரவணா, இந்த நிலம் எப்படி தரிசு நிலமா கடந்தது தெரியுமா? அதை உழுது மண்ணை பொண்ணாக்கி எங்கப்பா தோப்பா வயலா உருமாத்தி வச்சிருக்காரா. ஆனா எதுவுமே பண்ணாம எங்கிருந்தோ வர அவனுங்க இதை சொந்தம் கொண்டாட போறாங்கன்னு நினைச்சா எனக்கு தீயா எரியுதுடா. அதான் ரத்தம் சிந்தி காப்பாத்தின எங்க பூமிய அவளை லேஸ்ல விட்டுறக்கூடாதுன்னு ராப்பகலா காவல் காத்துட்டு இருக்கேன்டா. டேய்,
இதான் மேட்ரா? இதுக்கா போய் இவ்வளவு எமோஷன் ஆவற? வேற என்ன பண்ண சொல்ற? உங்க மாமா வீட்ல இருந்து யாரும் உரிமை கொண்டாடிட்டு வர மாட்டாங்க, போதுமா? எப்படிடா சொல்ற? இத்தனை வருஷம் வராதவங்க இனிமேல் எப்படா வருவாங்க? ஒருவேளை வந்துட்டா? வர மாட்டாங்க. வந்தாலும் இந்த நிலை வேணும்னு கேட்க மாட்டாங்க, போதுமா? எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? தோணுது மச்சி. பழமொழி சொன்ன அனுபவி, ஆராயாத. புரியுதா? இந்த நிலை என்னைக்கும் உன் கையை விட்டு போவாது, போதுமா? சரிடா, இதெல்லாம் விடு. முதல்ல வீட்டுக்கு வரியா? ஆன்ட்டி உன்னை தேடிட்டு இருக்காங்க. சரி சரி, கை கால் கழுவிட்டு வரேன். அதெல்லாம் அப்புறம் கழுவிக்கலாம், முதல்ல வீட்டுக்கு வாடா. அட இரு. டேய் வாடா சொல்றேன்ல. வா முதல்ல. ஒருவேளை பின் கதையில நம்ம பாஸ் இந்த நிலத்தை குடுங்கன்னு கேட்பாரோ? ஏ ப்ரோ, இந்த வந்துட்டேன் பாஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, சரவணனும் சௌந்தர்யாவும் வரேன்னு சொன்னாங்களே, என்ன விஷயமா வராங்க? என்ன விஷயம்னு தெரியலம்மா. சாயங்காலம் எங்கேயும் போயிடாதீங்க, நாங்க கண்டிப்பா வருவோம்னு சொன்னாங்க. நீங்க ஒரு போனை போட்டு எப்ப வருவாங்கன்னு கேளுங்க. வரட்டோம்மா, என்ன அவசரம்? டேய் சரவணா, அங்க உட்கார்ந்திருக்காங்க பாரு. வந்துட்டாங்க. ஹாய் தாத்தா. ஹாய் பாட்டி, எப்படி இருக்கீங்க? அம்மா. என்ன விஷயம் சௌந்தர்யா? கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு சொன்னியாமே. ஒரு நிமிஷம் இருங்க. என்னம்மா, என்ன இதெல்லாம்? அப்பா, என் மகளுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன். என்னால நிச்சயத்துக்கு வாங்கன்னு உரிமையோட அழைக்க முடியலனாலும் நான் செய்ய வேண்டிய முறையை செய்யணும்ல. நான் என்னோட அப்பா அம்மாவுக்கு மரியாதை செய்யணும்னு நினைக்கிறேன். இதை வாங்கிக்கோங்கப்பா. வாங்க தாத்தா. பாட்டி வாங்கிக்கோ. மடி வாங்கிக்கோமா. கண்டிப்பா நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருங்கன்னு என்னால சொல்ல முடியல. ஆனா என் மனசு திருப்திக்காக சொல்றேன்பா. நீங்களும் அம்மாவும் கண்டிப்பா என் மகளோட நிச்சயத்துல கலந்துக்கிட்டு நிச்சயத்தை நல்லபடியா சீரும் சிறப்புமா நடத்தி கொடுக்கணும். சௌந்தர்யா, எங்களாலையும் வெறும் வார்த்தையால மட்டும்தாம்மா சொல்ல முடியும். கண்டிப்பா நாங்களும் நிச்சயதார்த்தத்துக்கு வந்துடுறோமா. என்னங்க ஐய, ஏதோ இன்வைட் பண்ணும் கூட வான்னு கூப்பிட்டீங்க. சரி, சந்தோஷமான காட்சின்னு இங்க வந்தா, இங்க வந்து பார்த்தா ஒரே அழுக காட்சியால இருக்கு. டேய் ராஸ்கல், படுவா. எங்க சென்டிமெண்ட கிண்டல் பண்ற நீ. எனிவே, கங்க்ராச்சுலேஷன் சரவணா. ஏய், என்னாச்சு? என்னப்பா ஆச்சு? ஒண்ணும் இல்ல பாட்டி, ஐம் ஆல்ரைட். என்னங்க நீங்க புள்ளைக்கு கை வலிக்கிற மாதிரியா கை குலுக்குறது? ஐயா இல்லம்மா, நான் சாதாரணமா தானே கையை கொடுத்தேன். பேசாதீங்க நீங்க. அவன் எப்படி வலியில துடிக்கிறான் பாருங்க. இல்ல பாட்டி, தாத்தா சாதாரணமா தான் கை கொடுத்தாரு. என் கையில தான் ஒரு சின்ன காயம். காயமா? என்னப்பா சொல்ற? காட்டு. இல்ல தாத்தா, ஒண்ணும் இல்ல. காட்டு பாக்கலாம். ஐயோ பாட்டி, விடுறியா நீ? சரவணா, கையில காயம் பட்டுடுச்சுன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. எங்க காட்டு பாக்கலாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அட காட்டுப்பா, எல்லாம் சொல்றேன்ல. ஐயோ, என்னங்க இப்படி அடிபட்டிருக்கு? டேய், என்னடா இத போய் சின்ன காயம் அசால்ட்டா சொல்ற? எப்படி எப்படி அடிபட்டுச்சு? அது கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தா இப்படி அடிபடும்? வேணா உன்னை தள்ளி விடுறேன், விழுந்து பாக்குறியா? டேய் சரவணா, போய் சொல்லாத. இத பார்த்தா கீழே விழுந்த மாதிரி தெரியல. உண்மையை சொல்லு, எப்படி அடிபட்டுச்சு? அடிபட்டுருச்சு, விடுங்களேன். அப்படி எல்லாம் விட முடியாதுப்பா. எப்படி அடிபட்டுச்சு இப்ப சொல்லியே ஆகணும். ஆமா.
அட சொல்லுப்பா. எனக்கும் மீனாட்சிக்குள்ள இருக்க பர்சனல் விஷயம். சரி, அப்ப நான் மீனாட்சி கிட்டே ஃபோன் பண்ணி கேக்குறேன் இரு. அத்தை வேணாம் அத்தை. அப்ப சொல்லு. மீனாட்சி ஒரு புடவை வேணும்னு கேட்டா. சரி. அதுவும் முழுக்க முழுக்க என் சொந்த உழைப்பால வாங்கி தரணும்னு கேட்டா. அதுக்கு சரவணா, என்னப்பா சொல்ற? செங்கல் சூளையில வேலை பாத்தியா? ஐயோ விடு பாட்டி, அது ஒரு அட்டு சீனு. அதுக்கு போய் ஃபீல் பண்ற? ஏய், எதுடா அட்டு சீனு? எது அட்டு சீனு? இங்க வாடா. ஐயோ ஒண்ணு இல்ல தாத்தா. இப்படி வாடா. காட்டு. ஓ தாத்தா, ஐ அம் ஆல்ரைட் தாத்தா. டேய் சரவணா, அந்த காலத்துல உங்க அப்பா இந்த மாதிரி தான். உங்க அம்மாவுக்கு எல்லா நகையும் நானே வாங்கி தருவேன்னு சொல்லி வாங்கி தந்தான். நீ என் பேத்திக்கு புடவை வாங்கி தருவேன்னு கஷ்டப்பட்டு வாங்கி தந்திருக்கிற. என் மகனையும் பேரனையும் பார்க்க எனக்கு பெருமையா இருக்குடா. தேங்க்யூ தாத்தா. ஐ லவ் யூ தாத்தா. சரவணா, அத்தை இத்தனை நாளா என் தம்பி மகனுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறோன்னு தான் சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு சரவணங்கிற ஒரு நல்ல பையனுக்கு என் மகளை கட்டி கொடுக்கறேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ என் மகளை நல்லா பாத்துப்படா. நல்லா பாத்துக்குவ. ஐயோ திரும்ப அழுக காட்சி. சீனை மாத்துறீங்க. நான் வரலப்பா இந்த விளையாட்டுக்கு. சரவணா, சரவணா.